எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆருடம் ஃபோர்காஸ்ட். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி இருக்கு. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சில பேர் வாழ்க்கையில என்னால் சொல்ல முடியும். அது கரெக்டாகவும் ஆயிருக்கு. ஓகேவா? அது நிறைய பேருக்கு அந்த சக்தி இருக்கலாம். அந்த அனுபவங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் ராஜயோகம் கற்றுக்க ஒரு 1-2 வருஷம் இருக்கும். அப்போது எங்கள் முகப்பேர் சென்டரில் ஒரு சகோதரர், அவர் எனக்கு முன்னாடியே ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நாலேஜுக்கு வந்தவர், பேச்சுலர் வாழ்க்கையை லீட் பண்ணுறாரு. ஆனால் வயசுபடி அவர் சின்னவர். என்னோட எப்படி பார்த்தாலும் என்னோட ஒரு 10-15 வயசு சின்னவர். அப்போது அந்த தம்பியை முகத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது, அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நீங்கள் திருமணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு. அவருக்கு அது கேட்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சரண்டர் வாழ்க்கை வாழ்க்கை தான் வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் குமார தான் இருக்கேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நீங்கள் எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னாரு. தெரிலப்பா, எனக்கு உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது, அதனால இந்த கருத்தை வச்சேன், தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. இது அவர் சுரேஷ் பிரதர்கிட்ட சொல்லிட்டார். சுரேஷ் பிரதர் எங்கிட்ட வருத்தப்பட்டார். அவர் எவ்வளோ வருஷமா இருக்காரு, எவ்வளோ சேவை பண்ணுறாரு, நீங்கள் அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்க, இது அவ்வளோ கரெக்டு கிடையாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கூட தான் சரண்டர் பிரதராக இருக்கீங்க, நான் உங்களை பற்றி சொன்னேன்னா, அது நிறைய பேர் சரண்டர் வாழ்க்கை வாடுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து சொன்னேன்னா, இந்த தம்பி முகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது, எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு. காலம் போகும் இல்லையா, நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 1-2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் சுரேஷ் பிரதரும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் பைக்கில். அப்போ சுரேஷ் பிரதர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு பிரதரை பற்றி சொன்னீங்கல்ல, திருமணம் பண்ணி பாருன்னு. ஆமாம் சொன்னேன், எனக்கும் அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அதில் உங்களுக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு, எனக்கு நான் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், திருமணம் பண்ணி பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிஞ்சு சுரேஷ் பிரதர் சொல்கிறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு இது அதிசயமான நியூஸ் கிடையாது, அதான் சொன்னல நடக்கும். அவர் சொன்ன, எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ திடகார்த்தமாக தெரியுது அப்படின்னு. நான் சொன்னேன், அதுக்கு காரணம் தெரில, என் மனசு அப்படி சொல்லுது, நிறைய டைமில் அது கரெக்டாகவும் ஆயிருக்கு. இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே ப்ரூஃப்லாம் கிடையாது. அப்போ நான் சுரேஷ் பிரதர்கிட்ட சொன்னேன், நான் இனி ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அந்த சகோதரர் 2-3 வருஷத்தில் டிவோர்ஸும் பண்ணிவிடுவார் அப்படின்னு. என்னங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. என்னங்க ஃபஸ்ட்டு திருமணம் ஆகாதோ திருமணம் ஆவாருன்னு நீங்கள், நாங்களாம் நம்பலை, இப்போ திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்குது, இனி அட்லீஸ்ட் குடும்ப வாழ்க்கையாவது ஒழுங்காக வாழட்டுமே, நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் நான் எனக்கு பட்டதை சொல்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக 2 வருஷத்தில் அது டிவோர்ஸில் முடிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியல, அவரை நான் பார்க்குறதே இல்லை அப்படி. ஸோ இந்த ஆருடம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் ஒரு 8 வருஷமாக அந்த யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் இல்லையா. இப்போ நிறைய ஆத்மாக்கள் நம்மளை டெய்லி கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க, நம்ம பேசின்னு தான் இருக்கோம். அதில் ஒரு தம்பியோட வாழ்க்கை எப்படின்னா, திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை முடிஞ்சு, குழந்தைகள் இல்லை, முயற்சி பண்ணுறாரு. அந்த டைம் தான் இவருக்கு ராஜயோகம் அறிமுகமாகுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணுன்றது பாபாவோட இது. அவர் ஏற்கனவே 2 வருஷமாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவர். குடும்பத்தில் சரி, உங்கள் அப்பா அம்மாவும் சரி, மாமனார் மாமியாரும் சரி, குழந்தைக்காக ட்ரை பண்ணுங்கன்றாருங்க. இவர் வேலை பண்ணுறது வெளிநாட்டில், மனைவி இந்தியாவில் இருக்காங்க. இவங்க விசிட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்கே இருப்பாங்க, திருப்பி இங்கே வந்துடுவாங்க, திருப்பியும் விசிட்டுன்னு போவாங்க. இந்த ஒரு 5-6 வாட்டி இந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. இவரும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைக்கு வந்து போவார், அதாவது இந்த குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்காக. இப்படி ஒரு வாட்டி அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது, பாபா வாணியில் குழந்தை வேணான்றாரு, இங்கே குழந்தை ரெடி பண்ணி ஆகணுன்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு குழந்தை பெற்றோன்னே இதெல்லாம் விட்டுடலான் இருக்கேன், ஆனால் குழந்தையும் பிறக்க மாட்டேருந்து, என் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் ஜாதகம் எடுத்து பார்த்தேன். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு குழந்தைக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ பார்த்து எனக்கு வேற ஒரு தம்பி அறிமுகம் இருக்குது, அவரும் ஜோசியத்தை ரிசர்ச் லெவலில் பார்க்குறவர், அவருக்கும் அமிச்சேன். அவரும் பார்த்துட்டு, அண்ணா இது ஒரு 3-4 வருஷத்துக்கு குழந்தைக்கான வாய்ப்பே இல்லைண்ணா அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்காருன்னா, அவங்க ஒய்ஃப் 2-3 மாதம் அவர் கூட தங்கியிருந்தாங்க வெளிநாட்டில்.
இப்போ அவங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க குடும்பம் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பர்மனெண்ட்டாக வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர சொல்லி ஒரு 2 வருஷமாவது இந்தியாவில் இருந்து இவர் குழந்தையெல்லாம் பெற்றுட்டதுக்கு அப்புறம் போனால் போதும் அப்படின்னு குடும்பத்தில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணாதான் நான் குடும்பத்தை கொண்டு போக முடியும், இந்தியாவுக்கே வந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், நீங்கள் என்னடான்னா நான் இந்த 3 வருஷம் ஆகுன்றது நான் கண்டுபிடிச்சேன்னு தவிர அவர் சொல்லலை. அப்போ நான் பாபாவை கனெக்ட் பண்ணி இவர் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்காரு, இவர் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஆனால் இவர் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, 2 வருஷமாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாரு, இப்போ தான் நாலேஜ் கிடச்சிருக்கு, இப்போ திடீர்னு குழந்தை வேணான்னு சொன்னால் அவருக்கும் கஷ்டமாக இருக்குது, குடும்பத்துக்கும் கஷ்டமாக இருக்குது, ஏன் அவருக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக இருப்பான்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யார்கிட்ட? பாபா கிட்ட. இந்த தம்பி கூப்பிட்டு கேட்கும்போது நான் ஏதோ ஒரு இதில் பாருங்களேன், நானே சொல்லிட்டேன், தம்பி உனக்கு இப்போ ஒய்ஃபை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லு, அவங்க வந்து கன்சீவ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஜாதகம் நான் பார்த்ததே 3 வருஷத்துக்கு குழந்தை இல்லை. அந்த தம்பி பார்த்தாரு, அவதுக்கும் அப்படி தான் இருக்குது, அது 3 வருஷத்துக்கு இல்லைன்றது தான் நியூஸு. ஆனால் எனக்கு என்னவோ தெரில, வாயில் அப்படி சொல்லிட்டேன் அந்த தம்பிகிட்ட, இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள், எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கும், இப்போவே கன்சீவ் ஆகிடுவாங்க அப்படின்னு. அந்த தம்பி சரிண்ணா அப்படின்னு ஃபோனை வச்சிட்டார். அடுத்த நாள் காலம்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கால் இவங்ககிட்ட இருந்து. நான் எதுவுமே எடுக்கலை. நான் பொதுவாக அந்த ரெக்கார்டிங் டைம்லலாம் எடுக்க மாட்டேன், ஃப்ளைட் மோடில் இருக்கும். ஒரு 10-20 வாட்டி கூப்பிடும்போது ஏதோ எமர்ஜென்சி தான் நினச்சிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடும்போது அந்த தம்பி சொல்கிறான், ஆனால் என் ஒய்ஃப் வந்து இந்தியாவில் செக் பண்ணி பார்த்தாங்க, கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. பாருங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வருது, அந்த தம்பி பார்க்குறவரும் பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுது. நான் பாபா கனெக்ட் பண்ணேன், இதுவும் இருக்கு. இங்கே இந்த ஆறுடமும் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, ஸ்லோவாக ஒய்ஃபு குழந்தைங்களாம் கொண்டு வந்துடுவார் சிஸ்டம்குள்ளே. இந்த ஆறுடம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இப்போ ஒன்று நடந்துன்னு இருக்குது. அது என்னென்னா, வேற ஒரு தம்பி, அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருக்கும் இந்த திருமண வயசு. அவரை பார்த்து நான் சொன்னேன், தம்பி நீங்கள் திருமணம் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவர் திருமணம் பண்ணிப்பாருன்னு. இதை நான் இன்றைக்கி சொல்லலை, ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஒருத்தர் முகத்தை பார்த்து இந்த மாதிரி சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன நடக்கும் பார்த்து சொல்ல முடியுமான்னு. அவங்களுக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியறது கிடையாது. எனக்கா தோணணும் ஒரு விஷயம், நான் அதை அப்படியே சொல்லுவேன். அப்போ வந்து நான் சொல்லும்போது வந்து அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது, நடக்கும்ன்ற எந்த அறிகுறியும் இருக்காது. அவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருக்கு சில பல வருடங்களுக்கு அப்புறம். ஸோ இது ஒரு அதிசயமான சக்தி அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி சொல்கிறேன், அதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியல, ஆனால் இது சொன்னது நடந்திருக்கு. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் இருக்கா? அதாவது நாளைக்கு நடக்கிறது நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இன்றைக்கி அது நடக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நிகழ்வுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம டெய்லி வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டே பேசுகிறோம், ஓகேவா? ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த ஆருடம் ஃபோர்காஸ்ட்ன்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம பேசுகிறோம், ஓகேவா? ஏன்னா நம்ம வாரத்தில் 365 நாள் வீடியோ வருது, 365 நாள் சீரியஸான சப்ஜெக்டே பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சீரியஸான சப்ஜெக்டே பேசுகிறோம், ஏதாவது ஒன்று கொஞ்சம் லைட்டான இதில் பேசக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்ற தாட்டில் தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகே, ஒரு தகவல். சமீபத்தில் நான் ஒரு டீமோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீம்ன்றவங்க பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்கள். இங்கே மாணவர்கள்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா பிஹெச்டி எந்த வயசுலையும் பண்ணலாம் இல்லையா? இதில் என்ன பியூட்டினா, இவங்க எல்லாருமே ராஜயோகத்தில் சப்ஜெக்டாக எடுத்து அதுக்கு பிஹெச்டி பண்ணுறாங்க. அதாவது அவ்யக்தவாணி எடுத்துக்க வேண்டியது, அதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்க வேண்டியது, அந்த சப்ஜெக்டை வச்சு பிஹெச்டி வாங்க வேண்டியது, ஓகேவா? புரியுறதுக்கு சொல்ல பாருங்களேன். ஹாப்பினஸ், பரமாத்மா ஹாப்பினஸை பற்றியே சொல்லியிருப்பார் இல்லையா நிறைய இடத்துல, அதெல்லாம் தொகுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு இது வாங்குறது, பிஹெச்டி வாங்குறது. பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ராஜயோகத்தில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பற்றி பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு, இதெல்லாம் அவங்க தலைப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி தலைப்பாக கொடுத்து ப்ராஜெக்டும் பண்ணிவிடுவாங்க. இதில் இவங்களுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நம்மளுடைய வாணி வந்து அஃபெக்ட் வாணி எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது, மதுபன் முரளியில் இருக்குது, டாக்டர் லூகாரில் இருக்குது, இப்போ நம்ம வெப்சைட்டில் ஃபுல்லாகவே இருக்குது.
இல்லையா 1916 2017 வரைக்கும் இருக்க எல்லா இதுவும் அங்கே இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து அவங்களால சர்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த எல்லா பிடிஎஃப்பையும் வந்து ஒரு வேர்ட் ஃபைலாக மாற்ற முடிஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு பைத்தானில் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். அது என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபோல்டர் கொடுத்துருவோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு இஎக்ஸி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் டு டாக்னு ஒரு இஎக்ஸி ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிஞ்சிடும். என்ன ஆகிடும்னா, அந்த சப்போஸ் எக்ஸாம்பிள் 10 பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பிடிஎஃப்னா ஒரு பிடிஎஃப்ல 4 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 பேஜ் கண்டென்ட் இருக்குல்ல, இது அப்படியே வந்து ஒரு வேர்ட் ஃபைலாக மாறிடும். ஆனால் வேர்டாக கன்வெர்ட் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னா, ஒரு 4 பேஜ் பிடிஎஃப்ன்றது வேர்ட் ஃபைலாக வரும்போது 7 பேஜாக வருது. ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கு அப்படி ஆகுது. இதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, இனிமேல் உங்களுக்கு தெரியல, வேர்டில் வந்து கண்ட்ரோல் எஃப்னு போட்டால் சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹாப்பினஸ்ன்னு தேடினாங்கன்னா ஹாப்பினஸ் எங்கெல்லாம் வருதோ அதை அந்த சென்டென்ஸை படிச்சுக்க வேண்டியது, அதை அவங்க ப்ராஜெக்டை எடுத்துக்க வேண்டியது. ஆக்சுவலாக இப்போ நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ராஜெக்ட்னா, இந்த வேர்ட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்ல, அந்த வேர்ட் ஃபைலில் நம்ம ஒரு சர்ச் கீ கொடுப்போம், அது ப்ரோக்ராம் படி. அதுவும் இப்போது ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா, அந்த ஹாப்பினஸ்னு ஒரு சென்டென்ஸ் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, அந்த வர சென்டென்ஸ் அப்படியே எடுத்து கொடுக்கணும். அது வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லணும். அப்போ என்னென்னா, நாளைக்கு நம்மளே வந்து பார்க்கணுன்னா, அந்த ஹாப்பினஸ் பேஜ் படிச்சிருவோமா, நேராக அந்த பேஜில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போய்ட்டு நம்ம அது மட்டும் படித்து புது பாயிண்ட் எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் என்ன சொல்கிறோன்னா, ஒரு 100 பேஜ் உள்ள வேர்ட் ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 10-20 வாணி கனெக்ஷனில் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது பரமாத்மா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படி சர்ச் பண்ணோன்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ற வேர்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு, அந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம், எந்த பேஜ் நம்பர் கொடுத்துருவோன்னா ஈஸியாக இருக்கும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு. அது நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கேன். ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு நான் இது போட்டு காட்டுறேன். ஏதாவது என்ன போட்டு காட்டுறேன்னா, இந்த பிடிஎஃப் டு வேர்டு எப்படி பண்ணுறது அப்படின்ற சாஃப்ட்வேர் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, டி டிரைவில் இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிருக்கோம். அவ்யக்தவாணி சர்ச் இந்தியான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து இந்த 5 எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 வாணி கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் வாணி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து 10ஆம் தேதி மார்ச் 2025. ஓகேவா? இந்த மாதிரி 5 வாணி கிரியேட் பண்ணியிருக்கோம். 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், பிடிஎஃப் டு டாக். அப்படின்னா என்ன, இந்த பிடிஎஃப் வந்து டாக் ஃபைலாக மாற்றிடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ண வேண்டியது தான், ரன் பண்ணி விட வேண்டியது தான். இந்த மேஜிக் மாதிரி ரன் பண்ணோம். ஒரு வேர்ட் ஃபைல் கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபைல் இல்லை பார்த்தீங்களா, எங்கெங்கேயும் அது கிரியேட் ஆனோன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் ஆகுது. ரன் ஆனோடனே எல்லாம் முடிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா மர்ஜ்டு அவுட்புட்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து அந்த ஃபைலில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சரியா? இது வந்து 5 ஃபைலு, அதோட சைஸ் வந்து 61 KB வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? எல்லா வாணியும் வந்துச்சு. இது வந்து 10ஆம் தேதி வாணி. இதில் பார்த்தீங்கன்னா 35 பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போது நம்ம 5 வாணி கொடுத்துருக்குறோம். 35 பேஜ்னா ஒரு வாணிக்கு வந்து 7 பேஜுன்ற கணக்கில் அது கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த வாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 3 பேஜ் தான். இதில் வந்து 4 பேஜ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் வாணியில் 4 பேஜ் இருக்குது. ஓகேவா? 2வது பேஜில் வந்து அதுவும் 4 பேஜ் இருக்குது. ஓகே, அப்போது 4 பேஜ் இருக்கிறது ஒன்று 3 பேஜ் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி 7 பேஜுன்னு கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் 1000 வாணி போட்டிங்கன்னா 7000 பேஜ் இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்டதில். 2வது வந்து இந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. ஓகேவா? அது பாருங்களேன். இப்போ வந்து வேர்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வேர்ட் ஃபைலை சும்மா சர்ச் பண்ணோம். கண்ட்ரோல் F, பியூரிட்டி அப்படின்னு ஒரு வேர்ட் நான் தேடுறேன். ஓகேவா? பியூரிட்டி, ஃபைன் நெக்ஸ்ட். ஓகே, இங்கே 1. ஓகே, அடுத்து 2, 3, 4, மொத்தமே 4 தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து மேனுவலாக நம்ம வேர்ட் ஃபைலை வச்சு செக் பண்ணுது. இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் படி செக் பண்ணோம்னா சர்ச் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி என்ன பண்ணணும், என்ன வேர்டை சர்ச் பண்ணணும்னு கேட்குது. பியூரிட்டி அப்படின்னு கொடுக்குது. இப்போதைக்கு நம்ம என்டர் பண்ணோன்னே டக்குன்னு அது 4ன்னு காமிச்சு ஓடி போயிடும். அதனால் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஓகேவா? அப்போது நான் பியூரிட்டின்னு கொடுத்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இந்த டாக்குமெண்ட் சொல்லி வெளியே வந்துடும். ஸோ செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அங்கே செக் பண்ணிக்கிங்க, இங்கே ப்ரோக்ராம் பண்ணி செக் பண்ணிக்க. இவ்வளோ வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ரா ஃபைல் வேணால் போட்டு பார்க்கலாம். இப்போ 5 போட்டிருக்கோமா, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் வேறு ஒன்று போட்டு பார்க்குறேன். ஓகே, நான் வேறு சில வாணி போடுறேன்.
ஓகே, இப்போ வந்து இனி ஒரு 5 பாணி எடுத்துன்னு வரேன் இங்கே. ஓகே, அதை எடுத்துகிட்டு டி டிரைவில் இங்கே வந்து 10 பாணி ஆக்குறேன். ஓகேவா? இப்போ merged அவுட்புட்ன்ற ஃபைலை டெலீட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு PDF to டாக்குன்னு போட்டிங்கன்னா இப்போ ரன் ஆகுதா? கடகடன்னு வந்து ரன் ஆகி அந்த merged டாக்குமெண்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 88 KB ஆயிடுச்சு அந்த ஃபைலு. ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 10 × 7னா 70 பேஜ் கணக்கில் வரணும் அது. ஓகேவா? 73 பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா பியூரிட்டின்ற போர்டு எவ்வளோ வாட்டி வருதுன்னு பார்ப்போம். 10 பேஜ் இருக்குல்ல, ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 வாட்டி பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ ரேண்டமாக தான் செக் பண்ணி. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.